நீங்கள் 960 to 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நம்மள்ட்ட தாராளமாக பை பண்ணிக்கலாம். நீங்கள் சைட்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் எல்லாமே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது போக வந்து நிறைய கஸ்டமர் இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஆரம்பிக்க போகிறாங்க. எல்லாமே பில்டிங் பிளான் அப்ரூவல் இருக்குது. சைட்டை சுற்றியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே ரெசிடென்ஷியல் ஏரியா தான். உங்களுக்கே தெரியும், நீங்கள் சுற்றி பாருங்களேன், எல்லாமே நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் தான். ப்ளஸ் வந்து ஃபுல் ரெசிடென்ஷியல் ஏரியா. நம்ம தாம்பரம் ஜங்ஷன் நம்ம சைட்டில் இருந்து ஜஸ்ட் வந்து ஒரு 4.5 கிலோமீட்டரில் நம்ம தாம்பரம் ஜங்ஷன் ரீச் ஆயிரும். உங்கள் கையில் வெறும் 7 lakhs இருந்தால் போதும். பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 80 to 90% வரைக்கும் நம்மளே வந்து பேங்க் லோன் ரெடி பண்ணி கொடுத்துட்றோம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஸ்டீவ் ஃப்ரம் வேல்யூ ரியாலிட்டி. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தாம்பரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஆரவ் கார்டன்ற ஒரு சைட்டு தாங்க வந்திருக்கோம். இந்த சைட் எங்கே கரெக்டாக லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பின்னாடி தெரியுது பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து ஃபுல்லாமே இந்த அவுட்ரிங் ரோடுன்னு சொல்லுவாங்க. அதாவது தாம்பரத்துல இருந்து அவுட்ரிங் ரோடு போகிற வழி. அதுக்கு முன்னாடி நம்ம சைட் வந்துருது. ஆனால் அவுட்ரிங் ரோடை பொறுத்த வரைக்கும் ஒரு சென்னையில் வந்து ஃபுல் டிராஃபிக்காக இருக்கும்போது இந்த அவுட்ரிங் ரோடு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஓரளவு வந்து டிராஃபிக் ஃபுல்லாமே கண்ட்ரோல் இருந்தது. ஸோ இந்த அவுட்ரிங் ரோடு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் உள்ள இன்வெஸ்ட்மெண்ட் ஏரியா ஃபுல்லாமே வந்து பயங்கர டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்குங்க. உதாரணம் சொல்லணும்னா வந்து உங்களுக்கு ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், இல்லை ஒரு கமர்ஷியலாக இருக்கட்டும், ஒரு ரெசிடென்ஷியலாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயங்கர பூம் ஆகி போயிட்டு இருக்கு. என்ன ரீசன்னா, நம்ம ரைட் சைடு கட் பண்ணோம்னா மீஞ்சூர், பூந்தமல்லி, குன்றத்தூர், திருமுடிவாக்கம், திருநீர்மலை இது வரையுமே கனெக்ட் ஆகுது, உள்ள நார்த் மெட்ராஸ் வரைக்கும். அதே லெஃப்ட்ல எடுத்தோம்னா ஜஸ்ட் 10 minutesல நம்ம கிளாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயிடலாம். அதே மாதிரி ஜஸ்ட் ஒரு 2.5 கிலோமீட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் வந்து அமைஞ்சிருக்கு. புதுசாக ஓப்பன் பண்ணிருக்காங்க ஆம்னி பஸ் ஸ்டாண்டு. அந்த ஆம்னி பஸ் ஸ்டாண்டு ஜஸ்ட் வந்து ஒரு 2.8 கிலோமீட்டர் ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் அமைஞ்சிருக்கு. இந்த அவுட்ரிங் ரோடுக்கு அப்படியே ஆப்போசிட்ல தான் நம்ம ஆரவ் கார்டன்ற ஒரு சைட்டு அமைஞ்சிருக்குது. நான் கை காட்டுறேன் பார்த்தீங்களா, இதுதான் நம்மளோட சைட்டு. இந்த அவுட்ரிங் ரோட்ல இருந்து நம்ம சைட்டு கரெக்டா வந்து ஜஸ்ட் ஒரு 350 மீட்டர்லேயே வந்து லொக்கேட் ஆயிருக்கு. அதே மாதிரி தாம்பரம் ஜங்ஷன்ல இருந்து ஜஸ்ட் வந்து ஒரு 4.5 கிலோமீட்டர் லொக்கேட் ஆயிருக்கு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. இதாங்க நம்ம சைட்டு. இந்த சைட்ல மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 36 பிளாட். இந்த 36 பிளாட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 ஃபீட் அண்ட் வந்து 30 ஃபீட் பிளாக் டாப் ரோட்ல வருது. உங்களுக்கு பிளாட்டை பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே வந்து சைஸ் பிளாட் தான். இது லான்ச் பண்ணி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கொஞ்ச நாள் தான் இருக்கும். இந்த 36 பிளாட்ல வந்து இப்போ அவைலபிள் பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு 10 பிளாட் மட்டும் தான் அவைலபிளாக இருக்கு. இந்த 10 பிளாட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்கொயர் ஃபீட் வந்து உங்களுக்கு 960 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஆரம்பிக்குது. நீங்கள் 960 to 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நம்மள்ட்ட தாராளமாக பை பண்ணிக்கலாம். இந்த அப்ரூவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா CMDA அண்ட் ரேரா அப்ரூவ்டு. இந்த 10 பிளாட்டுமே உங்களுக்கு ஃபேசிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்த் அண்ட் சவுத் ஃபேசிங்கில் அவைலபிளாகவே இருக்குது. மினிமம் ஃப்ரண்டேஜ் உங்களுக்கே தெரியும், மேக்ஸிமம் வந்து 20க்கு மேலே யாருமே அவ்வளோவா வந்து இது பண்ண மாட்டாங்க. ஆனால் நம்மளோட சைட்டை பொறுத்த வரைக்கும் 22 ஃப்ரண்டேஜில் நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் சைட்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் எல்லாமே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது போக வந்து நிறைய கஸ்டமர் இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஆரம்பிக்க போகிறாங்க. எல்லாமே பில்டிங் பிளான் அப்ரூவல் இருக்குது. ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சேஃப் அண்ட் செக்யூராக கேட்டட் கம்யூனிட்டியாக உங்களுக்கு வந்து அமைஞ்சு கொடுத்துரும். எனக்கு பின்னாடி தெரியும் உங்களுக்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து இப்போ வந்து வாட்டர் லைன் வந்து அப்ரூவ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி எல்லாமே வந்து ரெடி டூவில் வரும்போது நீங்களும் அப்ளை பண்ணி வாட்டர் கனெக்ஷன்லேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம வாங்கிக்கலாம். ஒரு லேஅவுட் வாங்கும்போது யாருமே பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணல, நம்ம மட்டும் ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம், நம்ம தனியாக இருக்கின்ற ஒரு ஃபீலிங்ஸ் வரும். ஆனால் நம்ம சைட்டை சுற்றியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே ரெசிடென்ஷியல் ஏரியா தான். உங்களுக்கே தெரியும், நீங்கள் சுற்றி பாருங்களேன், எல்லாமே நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் தான். ப்ளஸ் வந்து ஃபுல் ரெசிடென்ஷியல் ஏரியா. நம்ம தாம்பரம் ஜங்ஷன் நம்ம சைட்டில் இருந்து ஜஸ்ட் வந்து ஒரு 4.5 கிலோமீட்டரில் நம்ம தாம்பரம் ஜங்ஷன் ரீச் ஆயிரும். அதே மாதிரி ஜஸ்ட் ஒரு 150 மீட்டரில் வந்து உங்களுக்கு பஸ் ஸ்டாப் வந்துடும், ஆர்கே நகர் பஸ் ஸ்டாப். ஓகேங்களா? அதே மாதிரி கண்ணு கேட்ட தூரத்தில் தான் அவுட்ரிங் ரோடும் இருக்குது. இந்த அவுட்ரிங் ரோடில் நம்ம ரைட் சைடு எடுத்தோம்னா மீஞ்சூர் வரையுமே கனெக்ட் ஆகும். மீஞ்சூர் டு அதாவது குன்றத்தூர், திருமுடிவாக்கம், திருநீர்மலை, மீஞ்சூர், பூந்தமல்லி இதுவரை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு கனெக்ட் ஆகும். அதுவே லெஃப்ட் சைடு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து புதுசாக ஓப்பன் பண்ணிக்கிற ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் தான் வரும். அதே மாதிரி கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் வந்து ரீச் பண்ணிடலாம். நம்ம தாம்பரம் கார்பரேஷன் லிமிட்டில் உள்ள வந்து லேஅவுட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 5000 to 6000 அந்த ரேஞ்சில் போயிட்டு இருக்கு. நம்ம லொக்கேஷனை சுற்றியுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4000 to 4500 அந்த ரேஞ்சில் வந்து ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம அந்த 10 பிளாட்டுக்கு நம்ம வந்து என்ன ஆஃபர் ப்ரைஸ் கொடுக்குறோம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 3500க்கு வந்து நம்ம வந்து இந்த 10 பிளாட் வந்து நம்ம கொடுக்குறோம். உங்கள் கையில் வெறும் 7 lakhs இருந்தால் போதும். பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 80 to 90% வரைக்கும் நம்மளே வந்து பேங்க் லோன் ரெடி பண்ணி கொடுத்துட்றோம். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி எந்த பேங்க்னாலும், அதாவது HDFC, IDBI, உங்களுக்கு டாடா கேபிட்டல் அண்ட் வந்து SBI, கஸ்டமர் எந்த பேங்க்ல விருப்பப்படுறீங்களோ அந்த பேங்க்ல நம்ம வந்து லோனும் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்றோம். அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இதே மாதிரி வந்து கஸ்டமைஸாக நம்மளே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறோம். உங்களோட சாய்ஸ்க்கு நீங்கள் எந்த மாதிரி விருப்பப்படுறீங்களோ அந்த மாதிரி ஸ்டைலுக்கே வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறோம். ஸோ வேணும் விவரங்களுக்கு உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்னா கீழே தெரிய என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மற்றபடி உங்களுக்கு வந்து ஃபர்தராக வந்து மற்ற டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஃபேமிலியோடு வரும்போது ஃப்ரீயாக கேப் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றோம்.